மோ ஏன் சாயந்தரம் வரும்போது சம்பளத்துக்கு மேல ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வாமோ. இருக்கு தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு. அப்படியா? ஆ சரி நான் வாங்கிட்டு வரேன். மறக்காம வாங்கிட்டு வந்துருமோ. சரி வாங்கிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. ம். நான் பையனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, சம்பளத்துக்கு மேலே ஒரு 500 போட்டு கொடுங்கண்ணா. தம்பி இன்னைக்கு சனிக்கிழமை யாரும் பணம் தரல. நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன், வந்து வாங்கிட்டு போ. சாயந்தரம் வரும்போது சம்பளத்துக்கு மேல ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வாமோ. தம்பிக்கு தம்பி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் சனிக்கிழமை யாரும் பணம் தரல. சாயந்தரம் வரும்போது சம்பளத்துக்கு மேல ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வாமோ. தம்பி இன்னைக்கு சனிக்கிழமை தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு யாரும் பணம் தரல. இந்தாமோ. கிளம்பலாமா? எங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா? காலையில போகும்போது தானே தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி விட்டுருந்தேன். நீ சொன்ன அர்த்தி எங்கள் ஓனர் காசு தரல அர்த்தி, நீங்கள் சம்பளம் இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு தான் வாங்கிட்டு வான்னு. வீட்டுல காய்கறி இல்ல ஒண்ணும் இல்ல, நீ அசால்ட்டா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. ஆர்த்தி என் தலையை அடமான வச்சாச்சும் நான் காசு கொண்டு கொடுக்குறேன் ஆர்த்தி, விடு. நான் பையனுக்கு ஒருத்தர் தான் சொல்றேன், ஏன் செலவு கொடுத்த நான் சொல்றேன். நான் கஷ்டப்படுறது கட்டின பொண்டாட்டிக்கு தெரியுமோ தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு தெரியும். கணவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே நாங்கள் வாழ்கிறதுக்கு வழித்தடமாக மாறும்.